வணக்கம் உறவுகளே, வெல்கம் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பிளிட் மாஸ்டர் எக்ஸல் ஷீட் டைனாமிக்லி. ஓகேவா? ஒரு சிங்கிள் மாஸ்டர் ஃபைலை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டேப்ஸ்ல டைனாமிக்கலி செப்பரேட் பண்ண போறோம், அதே போல டிஃப்ரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸாவும் எப்படி செப்பரேட் பண்ணி நம்மளோட ஜாப்ல நம்ம மிளிர போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. சரிங்க, நம்மளுக்கு இப்ப இந்த ஃபோல்டர் இருக்குது, ஸ்பிளிட் ஃபைல்ஸ். அதுல ஒரே ஒரு மாஸ்டர் ஃபைல் தான் இருக்குது. அந்த மாஸ்டர் ஃபைலை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுல காலம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ், HR, இன்டர்னல் மெடிசின், சப்ளை செயின், சர்ஜரி அப்படின்னு 5 விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டேப் அந்த ஃபைல்ல ஓபன் பண்ணி ஒவ்வொரு டேபும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிலவெண்ட் டேட்டா இருக்கிற மாதிரி பார்க்க போறோம். நம்ம போரிங் ட்ரெடிஷனல் டாஸ்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நியூ டேப் நம்ம ஓபன் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணி அந்த நியூ டேப்ல போய் காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டேபோட பேரையும் நம்ம HR, ஃபைனான்ஸ் அப்படின்னு நம்ம அந்த டேபுக்கு நியூ பேரு கொடுப்போம். இது வந்து ட்ரெடிஷனல் மெத்தட். நோ, we need to be smart. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு புது ஷீட் ஓபன் பண்ணி அதுக்கு பேரு லிஸ்ட்னு கொடுத்துருக்கோம். அதுல வந்துட்டு நம்ம யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் காலம்ல இருக்கிற அந்த 5 டிபார்ட்மெண்ட் யூனிக் அந்த நேமை வந்துட்டு நம்ம ஒரு லிஸ்டா நம்ம எடுக்க போறோம். இப்போ நீங்க யூனிக் ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே பாருங்க, ஃபைனான்ஸ், HR, இன்டர்னல் மெடிசன், சர்ஜரி அண்ட் சப்ளை செயின் அந்த 5 டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அந்த 5 டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி அதோட ரேஞ்சை வந்துட்டு நம்ம ஸ்பிளிட் கோட் அப்படின்னு நேம் செஞ்சுக்கிட்டோம். இது இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ்டர் ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையும் நம்ம ரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மாஸ்டர் டேட்டா அப்படின்னு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டெவலப்பர் டேப் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாடியூல் ஓப்பன் ஆகும். இது வந்து VBA ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். உங்களுக்கு VBA கோட்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நீங்க அப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும். நீங்க இன்சர்ட் போயிட்டு மாடியூல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது இல்லாட்டா கூட அதை டபுள் கிளிக் பண்ணா அந்த மாடியூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் கொடுத்த இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, நீங்க அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் தெரியணும். ஒன்னு, நம்ம மாஸ்டர் டேட்டா இருந்துச்சு பார்த்தீங்களா, அதோட ரேஞ்ச். அதை நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுக்கும்போது ஃபுல் ரேஞ்ச் செலக்ட் ஆகும். அந்த ரேஞ்சோட நேம் வந்து நம்ம மாஸ்டர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது 1. 2, நம்ம லிஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்பிளிட் கோட் அப்படின்னு அந்த ரேஞ்சோட பேரு கொடுத்தோம். இது 2. 3வது என்னன்னா, அந்த மாஸ்டர் டேட்டால இந்த நம்ம ஃபில்டர் பண்ணி எந்தெந்த டேப்ல நம்மளோட டேட்டா ஸ்பிளிட் ஆகணும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டோட இண்டெக்ஸ் அது வந்துட்டு நம்மளோட மாஸ்டர் டேட்டால நீங்க பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. அதை தான் இங்க 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த 3 திங்ஸ் மட்டும்தாங்க நீங்க சேஞ்ச் பண்ணணும். சூப்பரா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி இதை மட்டும் செஞ்சுட்டாலே உங்களுக்கு ப்ராப்பரா இது ரன் ஆகும். உங்களுக்கு முழு கோடு வந்துட்டு அப்படியே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன இருக்கு, 5 விதமான அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு வந்துடும். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸல் ஷீட் போய் பார்த்தீங்க அப்படின்னா, now you can see a new tabs. முன்னாடி என்ன இருந்துச்சு, மாஸ்டரும் லிஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, உங்களுக்கு 5 அடிஷனல் ஷீட் வந்துருக்கு. அந்த 5 ஷீட்டோட பேரு இப்ப பாருங்க, ஃபைனான்ஸ், HR, இன்டர்னல் மெடிசன், சர்ஜரி, சப்ளை செயின் அப்படின்னு உங்களுக்கு 5 நியூ டேப்ஸ் உங்களுக்கு வந்திருக்குது. இதைத்தான் இந்த VBA கோட் ரன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது போல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும், அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் காலம்ல போய் ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் நியூ டேப் ஓபன் பண்ணி அதுல பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மேட்டிங்லாம் செய்ய வேண்டியிருக்கும். பட் இந்த VBA கோடு ரன் பண்ணும்போது வித்தின் a செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு அது சூப்பரா நியூ டேப்ஸ் ஓபன் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் பேரே அந்த டேபோட பேராவும் அது கொடுத்துடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம சேவ் பண்றோம். இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது VBA கோடிங் யூஸ் பண்ணதுனால இதை வந்துட்டு நீங்க மைக்ரோசாஃப்ட் இது மாதிரி மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்
அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க சேவ் செய்யணும். சரிங்க, இப்போ இந்த எக்ஸல் ஸ்பிளிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல பார்க்கும்போது 2 எக்ஸல் ஃபைல்ஸ் இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, முன்னாடி ஜஸ்ட் எக்ஸல் ஃபைலாக இருந்துச்சு. இப்போ மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் ஷீட் எக்ஸ்டென்ஷன்ல அதே ஃபைல் இருக்கு. ஏன்னா அதில் தான் நம்ம விபிஏட கோடிங் இருக்கு. இப்போ அந்த எக்ஸல் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு என்ன கொஸ்டின், இப்போ எனேபிள் கான்டென்ட் கேட்கும், நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின், பிசினஸ் கேஸ் என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஸ்பிளிட் மாஸ்டர் ஃபைல்ஸ் எல்லாம் ஓகே, பட் சேம் ஃபைல்ல டிஃபரெண்ட் டேப்ஸா வேண்டாம், இதையே எனக்கு டிஃபரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸா கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியா இருக்கும். என்னோட லைன் மேனேஜர் வந்து சொல்றாரு, இந்த 5 டிபார்ட்மெண்ட் லைன் மேனேஜருக்கும் அவங்களோட ரெலவெண்ட் எம்ப்ளாயி டேட்டாவை நீ மெயில் பண்ணிடுன்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட எம்ப்ளாயி டேட்டா ஒவ்வொரு எக்ஸல் ஃபைலும் செப்பரேட்டா இருக்கு. எனக்கு ஈஸியா அது மேனேஜ் பண்ண முடியும். அது மாஸ்டர் டேட்டால எனக்கு டிஃபரெண்ட் டேப்ஸா வேண்டாம், டிஃபரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸா வேணும் அப்படிங்கிறது தான் பிசினஸ் கேஸ். அதுக்கு இந்த விபிஏ கோடு நம்ம யூஸ் பண்றோம். நீங்க வந்துட்டு அகெயின் இன்சர்ட் போயிட்டு மாடியூல் கொடுத்தீங்கன்னா 2வது மாடியூல் ஓப்பன் ஆகும். அந்த 2வது மாடியூல்ல இந்த விபிஏ கோடு நம்ம போடணும். இதுல இம்பார்ட்டண்டா என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இது வந்துட்டு ஃபைல்ஸ் வந்துட்டு சேம் ஃபோல்டர் பாத் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பிளிட் கோடுன்னு, அந்த பாத்தை இது எடுத்துக்கிறோம். நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி உங்களோட ஃபோல்டர்ல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 எக்ஸ்ட்ரா எக்ஸல் ஃபைல்ஸ் வித் த சேம் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் த மாஸ்டர் ஃபைல் யூ கேன் see there. அப்போ இதுக்கும் முன்னாடி உள்ளதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மாஸ்டர் ஃபைல்ஸை பை டிபார்ட்மெண்ட்டா சேம் எக்ஸல் ஃபைல்ல டிஃபரெண்ட் டேப்ஸா செஞ்சுது. 2வது உள்ள விபிஏ கூட நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, டிஃபரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸா நம்ம அந்த மாஸ்டர் ஃபைலை எங்க சேவ் பண்ணமோ அதே ஃபோல்டர்ல டிஃபரெண்ட் எக்ஸல் ஃபைல்ஸா நமக்கு சூப்பரா கொண்டுகிட்டு போய் வச்சிரும். இப்போ யூ ஹேவ் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. as I said, if you need the VBA code, let me know in the comment. I will send you right away. Have a great day, guys. Subscribe, like, and share the videos. Thank you very much.